அப்படியே நின்றவனமாக தலைகளை காட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போவதற்கு முன்பதாக நம்ம இறுதியெல்லாம் சங்கீதத்தை 26:12 சொன்னது போல என் கால செம்மையான இறுதிக்குள்ள இருக்கிறது போல நம்ம கால எங்கேயுமே செம்மையான இடத்துல அப்படின்னா ஆலையெல்லாம் நமக்கு செம்மையான இடம், தேவ சமூகம் தான் நமக்கு செம்மையான இடம். அந்த இடத்துல நம்ம கால்கள் நிற்கிறதே அதற்காக நம்ம நன்றி சொல்லணும். அதே செம்மையான இடத்துல ஆலயத்துல தேவ சமூகத்துல உனக்கு முன்பாக என்ன கொண்டு நிறுத்தியே என் குடும்பத்தை கொண்டு நிறுத்தியே அதற்காக நன்றி ராஜா அப்பா. இந்த நாளில் நீ பேசுவீராகப்பா, இந்த நாளில் நீங்க பேசுவீங்கப்பா. என்னுடைய சுய மாமிசம் வெளிப்பட்டக்கூடாது, என்னுடைய மாமிசமா வெளிப்பட்டக்கூடாதப்பா. இந்த கல்வாரி அன்புல நல்லை தாப்பாங்க வெளி பண்ணுவீராகப்பா. ஒரு கல்வாரி அன்பு எல்லார் மீதும் தெரிய வேண்டும். நம்முடைய சரீர வடிகிற ரத்தம் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படணும்ப்பா. நீங்க பேசுங்க பரிசுத்தாவியானவரே, நீங்க ஆணையை செய்யப்பா. என் சுயம் சாகனப்பா, என் சுயம் சாகனம், என்னுடைய மாமிசம் சாகனப்பா, மாமிச சிந்தை சாகனம், ஆவியின் சிந்தை உயிர்ப்பிக்கப்படணும். நீங்க பெருகணும், நீங்க பெருகணும், நீங்க பெருகணும், நீங்க பெருகணும், நீங்க பெருகணும், நீங்க பெருகிட்டே இருக்கணும், நீங்க பெருகிட்டே இருக்கணும். தேவனுக்காக நான் எழுதணும், தேவனுக்காக வைராக்கியமா இருக்கணும். எப்போ ஒரு இல்லத்துல ஒரு எழுப்புதல் வந்ததோ அப்போ ஆவியானவர் சொல்றாரு, யோவான் 5:35 வசனத்தின்படி அவன் எனக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்று சொல்லி வரும் நாட்கள்ல உங்களோட மன விருப்பத்தின்படி, உங்கள் ஏக்கத்தின்படி, உங்களுடைய தாகத்தின்படி, உங்களுடைய வார்த்தையின்படி, அவர்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படி தேவன் கண்டிப்பா அந்த கோயம்புத்தூர் சட்டமன்றத்தில் பிரகாசிக்கிற விளக்காய் நினைக்கிறார். ஐயோ, நான் எழுந்து எழுந்து பிரகாசிக்க நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய ஆவியில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் சில வேளையில் நான் சோர்ந்து போயிருந்தேன், நான் விழுந்து போயிருந்தேன், பின்மாற்றமாய் போயிருந்தேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீ சோர்ந்து போனாலும் விழுந்து போனாலும் தவழ்ந்து போனாலும் நீ ஆழத்திலே இருந்தாலும் உன்னை கரம் தொட்டு தூக்கி நோக்கம் தரிசனம் நிறைவேற வரைக்கும்
நாள் வந்த யாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் ஓய்வு நாளை அனுசரிக்க தேவன் நம்மளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நன்றி. இந்த நாளில் கூட வேதத்தை எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கணும். 2 தீமோத்தேயு 2:1 2 தீமோத்தேயு 2:1. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வந்த பிள்ளைகளுக்காக நீர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னபொழுது அவர் சொல்றாரு, சபையில் வந்து 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு முழுசுக்கு பாருங்க. 1 தீமோத்தேயுல 6 இருக்கும், 2 தீமோத்தேயுல 4 இருக்கும். அப்படி ஒரு 10 அதிகாரத்தை முடிஞ்ச நீங்கள் மனப்பாடமாக தான் பண்ண வேண்டாம். வரி வரியாக அந்த வாரம் முழுவதும் சபையில் பிள்ளைகளாகி இருக்கிற நம்ம கண்டிப்பாக படிச்சு வைக்கணும். நீங்கள் எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை. கடந்த வாரம் அவர் சொல்றாரு 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு வேத வசனத்தை வருகிற சபையில் வருகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, சும்மா வரி வரியாக நம்ம படிக்கணுமா. வாரம் ஏதோ நம்ம வரணும் போகிறோம் கடமை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அழைப்பில் சுவிசேஷ அழைப்பில் வர்ற இடத்துல விதையை விதைச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் சபை அழைப்பில் அப்படி கிடையாது. பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம நிரந்தரமாக இருக்கணும். பரலோகத்தில் நம்ம பேர் எழுதப்படணும். இந்த சபை சாட்சியாக இருக்கணும். நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியாக இயேசுவை போலவே அவங்க ஊழியர் செய்கிறாங்கப்பா. அங்கே இருக்கிற பிள்ளைங்களும் இயேசுவை போலவே நடக்கிறாங்கப்பா. அவங்க சாட்சியை கேட்கும்போது நமக்கு இன்னொரு சாட்சியை கேட்கணும், அவங்கள போல நம்ம வாழணும்னு நினைக்கிறாங்கப்பா அப்படின்னு இயேசுநாதர் என் இருதயத்தில் போட்டதை இன்னைக்கு நான் சொல்கிறேன். சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேதத்தின் அடிப்படையில் 100% நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் ஒரு 10%ஆவது நம்ம கடைபிடிக்கணும். அதனால அவர் சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 2:1 வேத வாசனைத்தீர்கள். மறுபடி அதை எடுத்தவங்க ஒரு இடம் நல்லா வாசிக்க பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால அவர் என்ன சொல்கிறாரு, நான் அந்த 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயுல கடந்த மாதத்தில் அந்த 10 அதிகாரத்தை ஒரு முறை சும்மா வாசித்து பார்த்த பொழுது நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், ஒரு சபையில் என்னென்ன காரியங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாளில் ஆவியானவர் சொன்னதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவோட கிருபையில் நம்ம பலப்படணும். நம்ம மேலே ஒன்றுமே இல்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒன்றும் இல்லை. அது சும்மா மாமிசத்துக்கு ஒரு ஆகாரமே தவிர நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலப்படணும், நம்ம வளரணும், நம்ம குடும்பம் வளரணும், நம்ம ஊழியம் வளரணும், நமக்குள்ள அபிஷேகம் பெருகணும். இந்த நாளில் சொல்லப்பட்ட ஆவியின் வரங்கள் நமக்குள்ள பெருகணும். நம்ம ஆண்டவருக்காக ஒவ்வொன்றும் செய்ய முடியலன்னா ஒன்றையாவது நம்ம செய்யணும். ஒரு அர்ப்பணிப்பு வரணும். ஆண்டவர்கள் நம்ம கேட்டவங்க ஒரு மதத்துக்கு இந்த ஒரு தாயாருக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்திருப்பார் என்று சொன்னார். இத்தனை ஆண்டுகள் ரசிக்கப்பட்டு நான் சமைத்து அதுக்காக எதையாவது அவங்க செய்யணும்னு நினைக்கிறேன். உங்களை என்னை ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? உயர்த்தான உயர்த்த மாட்டாரு. படிப்படியாக உயர்த்தனா நீங்களும் நானும் கண்ணில் பார்ப்போம். அப்போ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபை. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்னென்ன கிருபை இருக்குது? அவருக்கு ஆவியின் வரங்கள் இருக்குது, ஆவியின் வல்லமைகள் இருக்குது, ரட்சிப்பு இருக்குது, பாவம் மன்னிப்பு இருக்குது, அன்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாமே இயேசுக்குள்ள இருக்குது. ஒரு மனுஷன் ஆறுதல் படுத்தணுமா, அவருக்குள்ள தான் இருக்குது. நம்ம பலப்படுத்தணுமா, அந்த கிருபை அவருக்குள்ள தான் இருக்குது. நம்ம பாதுகாக்கணுமா, அந்த கிருபை அவருக்குள்ள தான் இருக்குது. சோதனையிலிருந்து நம்ம தப்பிக்க வைக்க முடியுமா, அந்த கிருபை அவருக்குள்ள தான் இருக்குது. எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தானே இருக்குது. அதை மீறி விளம்பரத்தில் ஒன்று இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்துவில் உள்ள அப்படின்னு போட்டுருக்காங்க. நம்ம ஆண்டவருக்கு கேட்கணும், ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிருபையை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு இந்த நாளில் இருந்து நம்ம கேட்கணும். நம்ம அனைவரும் கேட்டிருக்கோம். ஆனால் இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா கேட்கணும். அதனால தான் புலம்பல் 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புலம்பல் 3:22 எடுத்தவங்க வாசிங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆமென். அப்போ நம்ம இன்னைக்கு நிற்கணும். இந்த இடத்துல நான் நிற்கணும், நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் நிற்கிறீங்களா? நம்ம குடும்பம் நிற்குதா, நம்ம ஊழியம் நிற்குதா? எது நின்னாலும் எதில் நம்ம நிற்கிறோம்? கர்த்தருடைய கிருபையில் நிற்கணும்னு நம்ம மறந்துடக்கூடாது. நான் நிற்பதும் நம்ம நிர்மூலமாகாமல் போகக்கூடாதுன்னு இயேசுநாதர் விரும்புகிறார். நிர்மூலமாகாதுன்னு என்னன்னா பின்மாற்றமாக போகிறது,
இந்த தேவையில்லாத காரியத்தில் போய் மாட்டிக்கிறது, இந்த ஆபத்துகள் வருது, இந்த சோர்வு வருது, இந்த வேலைமைகள் வருது, கண்ணீர் வருது, போராட்டம் வருது. நம்ம சூழ்நிலையில் தக்கிற மாதிரி பிரச்சனை வருது. எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், அந்த நிர்மூலமான உங்களை என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட சுத்த துணிவாக இந்த நாளில் வந்து உங்களுக்கு போராட்டம் இல்லையா, பிரச்சனை இல்லையா, சூழ்நிலை இல்லையா, எதிர்ப்பு இல்லையா, என்ன இல்லை, எல்லாமே நமக்கு இருக்குது. ஆனாலும் ஆண்டவரை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் நிற்கிறதுக்கு ஒரு அதுதான் சங்கீதம் 27:10 தாய் தந்தையும் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் எல்லாத்தையும் நம்ம விட்டுணும், அவரை பிடிச்சிக்கணும்னு சங்கீதத்தில் ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்களா. அப்போ அவரை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க அதை கேட்குறாரு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15:10 ஆயினும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 தீமோத்தேயு 2:1 அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எழுதுறாருன்னா தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. ஏன்னா பவுல் நல்ல ஒரு தேவ மனுஷன், 14 நிருபங்களை எழுதினவர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இயேசுவை கூட சிலுவையில் அடிக்கும்போது 40க்கு 1 குறையும் 39 அடியில் அடித்தாங்களாம். ஆனால் இவர் 40க்கு 1 குறையும் 39 5 முறை அடித்தாங்களாம். அப்போ 195 அடி பவுல் அடிச்சிருக்காங்களாம். இதை போன வாரம் நான் அதை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு மனுஷன் 195 அடி வாரனால மாற்றி மாற்றி அடிச்சிருந்தாங்களாம். அந்த சரியாக எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ஆனால் அதுலேயும் பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுவிட, நீ கிறிஸ்துவுக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு கிருபையை நீ பலப்படுங்கப்பா. ஏன்னா நான் இப்போ ஊழியத்தை செஞ்சு ஓடிட்டு இருக்கிறேன். என்னை உள்ளவன் என்று இயேசுனார் இந்த ஊழியத்தை கொடுத்தாரு. எனக்கு கீழே உங்களை எல்லாம் வச்சு உருவாக்க செய்திருக்காரு. அதனால எனக்கு பின்னாடி நீ தான் தீமோத்தேயு இந்த இடத்துக்கு நீ வந்து இந்த ஊழியத்தை நீ செய்ய போற. அதனால என்ன சரி, நீயும் உண்மையுள்ளவனாயிரு. நான் உனக்கு முன்மாதிரியாக நான் போயிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ என்னென்ன அறிவிக்கணும் அதையெல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு தீமோத்தேயுக்கு பவுல் லெட்டர் எழுதுறாரு, எழுதி கற்றுக் கொடுக்குறாரு. அந்த 2 தீமோத்தேயு 1 படித்து பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த பரிசுத்தாவின் பொருளை நீ காத்துக்கோ. அப்போ ஆவின் அபிஷேகத்தை தீமோத்தேயுவே நீ காத்துக்க. சபனம் ஆவின் அபிஷேகத்தில் நம்ம அனுப்பி போயிடக்கூடாது. வீட்டில் 1000 பிரச்சனை 1000 சோறு இருக்கக்கூடாது, எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிரச்சனை இல்லாமல் வாழணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ முடியாது. ஆனால் பிரச்சனையோடு வாழ்ந்தோம்னா தான் நமக்கு தெரியும் மற்றவங்க யாரு நம்ம யாருன்னு. நம்ம கூட இருக்கிற யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருந்தாலும் பிரச்சனை ஓயாதுங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம சீக்கிரம் பிரச்சனை ஓடுங்க. ஆனால் ஆலையிலேயே அதுதான் அவங்களுக்கும் நமக்குள்ள ஒரு வித்தியாசம். பணம் இருக்கும், காசு இருக்கிறவங்க எல்லாமே இருக்குங்க. நிம்மதியை தேடி எங்கே வேணாலும் ஓடலாங்க. காலையில் ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கும்போது எங்கள் மகன் ஒரு வார்த்தை சொன்னான், வெள்ளையை கையில் வச்சுட்டு நெய் காலையாங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல நம்ம சாப்பிடும்போது இப்படி எடுத்து சாப்பிட்டா ஈஸியாக இருக்குது. அதை எடுத்து இப்படி சுற்றி சாப்பிட்டு தான் உலகம் ஆசைப்படுதே தவிர இதனால பணம் விரயமாகுது, நேரம் விரயமாகுது, இரவு முழுவதும் பிரயாணப்படுற ட்ராவல் விரயமாகுது, சரீரம் விரயப்படுது. அப்படியே இங்கிட்டு அங்கே போய் வந்தாலுமே நமக்கு சமாதானம் இல்லாமல் நம்ம கொஞ்ச நேரம் அடுத்த நேரம் நீங்களும் அந்த சூழ்நிலைகளுக்குள்ள தள்ளப்படணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற கிருபையில் ஏதோ ஒரு கிருபையை நம்ம தேடி பெற்று கொண்டு வச்சுங்க. நமக்கு எது வந்தாலும் அவர் நம்மளை பாதுகாத்து கொள்வார்கள் சொல்லி நம்ம சமாதானத்துக்காக சமாதானம் நம்மளை பாதுகாப்பு. அதனால பவுல் சொல்கிறார், ஆயினும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன். இன்னைக்கு நாம இந்த இடத்துல நிற்கிறோம்னா தேவ கிருபை. எங்கள் ஆனந்த ஆனந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டாங்க தேவ கிருபை. என் பிள்ளைக்கு திருமணமாய் குழந்தை பண்ணி அவங்க சுகத்தோடு இருக்கிறாங்க தேவ கிருபை. ஒரு நிமிஷம் கூட நினைச்சே பார்க்க முடியாது. எனக்கெல்லாம் வந்த சரீரத்தின் நிலைமை, சோர்வு, சூழ்நிலைகள், அவமானங்கள், கண்ணீர்கள் எல்லாம் பார்த்தா ஒரு ஜென்ஸாக இருந்தால் கூட அவங்க எழுதி நின்று எல்லாரும் பண்ணியிருப்பான். உண்மையில சொல்கிறேன், வேடி சண்டை உண்மையிலே வேண்டாம், குடும்பமே வேண்டாம், எதையாவது அவங்க பண்ணிட்டு நம்ம போயிடலாம். இல்லை நீ பார்த்து எல்லாம் செஞ்சுட்டப்பா நான் வரமாட்டேன் அப்படின்னு போயிருப்பாங்க. ஆனால் என் மேலே தேவன் வைத்து அதையும் தேவன் எதை ஏற்கனவே சொல்லு மோசடி சொல்லாத மோசடி அவங்க சொல்லி இவங்க சொல்லல, இல்லை உன்னை மட்டும் செய்யல, உன்னை கொண்டு தான் செய்யணும். அப்போ ஆண்டவர் நம்ம கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆண்டவர் என்ன செய்வாங்க, கிருபையை கொடுப்பாங்க. அதனால
ஏன்னா அந்த கிருபை நம்ம என்ன செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்றுக்கு ஒன்றிய மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் ஆமென். வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடமிடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடும் கூட அவருக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு இதை கொடுத்தா நம்மளால தாங்க முடியும்னு தெரிஞ்சுதான் நமக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதை வந்து இப்படி தப்பிச்சுக்கன்னு சொல்லி நமக்கு வழியும் சொல்லி கொடுக்குறாங்க. இதை நம்ம தேவனால் மட்டும்தான் முடியும். அதனால எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை வந்துச்சு, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஒரு காலத்தில் நான் அப்படி தான் புலம்புறேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. ஒரு சோதனை வந்துச்சா ரைட், இதில் நமக்கு ஏதோ ஒரு உயர்வு வருது, ரைட் இதில் ஏதோ நம்ம மாற வேண்டியது இருக்குது, ரைட் இதில் நம்ம ஏதோ நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி என்னையுமே நான் என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் கிருபை கூட நம்ம எப்பெல்லாம் போய் அடங்கிட்டோம் வந்ததே, எங்கள் கிருபை இல்லாமல் நான் இல்லைப்பா, உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் நிற்க முடியாதுப்பா, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி என்னைக்கெல்லாம் நம்ம பாட்டுக்கு சும்மா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆகவே உங்கள் கிருபை கொடுங்க, உங்கள் வேலை கொடுங்க, உங்கள் சுகத்தை கொடுங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் முடியலப்பா, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவரே என்ன சொல்லுவாரு, என் பிள்ளை எனக்குப்பா வேணும். கடந்த வாரத்தில் நான் சமையல் பண்ணி கொண்டிருந்தேன். திடீர்னு ஒரு பின்னாடி யாரும் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நிழல் வந்துட்டு போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வந்துட்டு அந்த நிழல் போயிடுச்சு. அப்போ நினைச்சேன் ஏசப்பாவாக தான் இருக்கிறாயா. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அந்த வாரம் முடிச்சு என்னை நல்லா கவலை வச்சுருச்சுங்க. நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும், உனக்கு எனக்கு இடையில ஒரு விரிசலோ இடவெளியோ வந்துடக்கூடாது, ஒரு மூணாவது நபர் உள்ளே வந்துடக்கூடாது, ஒரு மூணாவது நபர் உள்ளே வந்துடக்கூடாது, நீயும் நானும் தான் இருக்குது, ஒரு விரிசல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா எனக்குள்ள ஒரு பயம். திடீர்னு ஒரு அப்படி யாராவது சொன்னால் என்ன நினைப்பீங்க? திடீர்னு எனக்கு பயம் வந்து அழுதுட்டு அடிப்படையில் சமையல் பண்ணால் தானே அழுதுட்டாங்கவே. அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது இடைவெளி இருக்கா, எனக்கு உணர்ச்சி நான் சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எனக்கு விரிசல் வந்துடக்கூடாது, உங்களுக்கு எனக்கு இடையில ஒரு மூணாவது மனுஷன் வந்துடக்கூடாது. இதெல்லாம் தேவன் யார் அதிகமாக நேசிக்கிறாரோ, யார் விரும்புகிறாரோ அவங்க அவர் சொல்லுவார். அப்போ நான் எப்படி வசனத்தை இன்னும் நான் வாசிக்கணும் அப்படின்னு எனக்கு சொன்னால் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, 1 ராஜாக்கள் 1:22 அதிகாரத்திலும் நீ படிச்சுட்டு 10 நிமிஷத்துல எப்படியாவது நீ படித்து முடிச்சிருந்தாங்க. அந்த 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துக்கும் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் அதை பகல் முழுதும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு வரி வரியாக அதை நான் படிச்சிருந்தேன்னா அப்போ அந்த சத்தம் எப்படி கேட்டிருந்தா 1 ராஜாக்கள் படிக்க சொல்ல எடுத்து பார்த்தா 22 அதிகாரம் இருக்குது. அன்றைக்கி என்னை படிக்க வச்சாருங்க, என்னை எழுத வச்சாருங்க. இதெல்லாம் ஏன்? அவர் ஏதோ நம்மளை கொண்டு செய்ய போகிறார், நம்மளை கொண்டு எதையாவது அவர் மேலே வைத்த திட்டத்தை அவர் நிறைவேற்ற போகிறாரு. அதுக்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கணும். அதுக்கு அவர் கிருபைக்குள்ளே போயிடும், அவர் சத்தத்தை கேட்குற பிள்ளைகளாக மாறிடும், அவர் நம்மளோட பேசுகிறத மாறிடும். அன்னையிலேருந்து பாருங்கள், அல்லவே உங்களுக்கும் எனக்கு இடையில யாரும் உள்ளே வந்துடக்கூடாது, உங்களுக்கும் எனக்கு இடையில யாரும் வந்துடக்கூடாது, ஒரு மூணாவது மனுஷன் வந்துடக்கூடாது. இந்த மைண்டில் தான் நான் ஓடிட்டுருக்கிறேன். நமக்கு இனி யாரும் மூணாவது மனுஷன் இடையில வரப்போகிறதில்லை, ஆனால் நம்ம மனுஷன் தானே அப்படின்னு. அதனால அவர் சொல்கிறார், மனுஷனுக்கு நேர்கிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை இல்லை, அது வந்து தப்பித்து கொள்ள உங்களுக்கு நம் போக்கை வளர்த்திட்டாங்க. அதே மாதிரி தாவீது அழகாக எழுதுகிறார், சங்கீதம் 94:18-19 என் காது சரிக்கிட்டு என்று சொல்லும்போது கர்த்தாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது. எத்தனை இடத்துல நம்ம காது சறுக்குதுன்னா கீழே விழுகிறது, தேவையில்லாத இடங்களுக்கு போகிறது, மற்றவங்களால் ஏமாற்றப்படுறது, நம்மளே பின்மாற்றமாய் போகிறது, நம்ம சுயத்தில் இப்படி செஞ்சோம்னா அது நல்லா இருக்குன்னு சொல்கிறது, மற்றவங்க சொல்லும்போது அது சரியாக நம்ம அதுதான் உண்மைன்னு நினச்சி நம்ம ஓடுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது தேவன் சொல்கிறாரு, உன் கால் சறுக்கிடுச்சா என் கிருபை உன்னை தாங்குது. அப்போ நம்ம கீழே விழுகும்போது அவர் கிருபை இல்லை அப்படின்னா நீங்களும் நானும் என்ன செய்வோம்? விழுந்துருவோம். அவர் கிருபை தான் நம்மளை தூக்கி இருக்கிறது. என் ஆத்துமாவை பலனை தந்து என்னை தைரியப்படுத்துகிறீன்னு நம்ம சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கண்ணீரோடு வந்து நிற்கும்போது அவர் நம்மளை என்ன செய்கிறார்? அவர் கிருபையில் உங்களை என்னை பலப்படுத்துகிறார் என்றார். அதனால் இந்த கிருபைக்குள்ளே நம்ம அனுதினமும் வளரணும்னா 2 காரியம் தான் இது.
2 தான் நம்மளை வழி நடத்தி. இதில் எதுவுமே கிடையாதுங்க. 1 பரிசுத்த ஆவியானவர், 2 கர்த்தரோட வார்த்தை. இந்த 2ஐயும் வாழ்நாள் முழுக்க நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த கிருபிக்குள்ளே நம்மளை நடத்தணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இல்லாமல் நம்மளால் நடக்க முடியாது. 2வது நம்ம சரியான வழிகளில் போய் நம்ம சாட்சியாக இருக்கணும், பலப்படணும்னா கர்த்தரோட வார்த்தை இல்லாமல் போக முடியாது. அதனால தான் 2 சாமுவேல் 23:2 தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் என் மேல் இருக்கிறார், அவர் என்னை கொண்டு பேசினார், ஒரு வசனம் என் ஆவியில் இருந்தது. அப்போ அந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது 1 இருக்குதா, 10 இருக்குதா, 30 இருக்குதா, அது பிரச்சனை கிடையாது. ஒரு வசனமாவது நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதை நம்ம அடிக்கடி அறிவிச்சுட்டே இருக்கணும் நம்ம. அதனால தான் எரேமியா 15:14 எரேமியா அவ்வளோ அழகாக அழுகிறாரு, உங்களுடைய வசனத்தை நான் உட்கொண்ட போது தான் எனக்கு சந்தோஷமும் சமாதானமும் வந்தது. அப்போ அந்த வசனம், வேத வசனங்கள், அந்த வாக்கு தத்தங்கள் சபையில் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டாருன்னு எப்பயுமே ஆதியாகமம் 12 சொல்லி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை பெரியவனாக்குங்க, அப்படி இப்படி என்னை அதையும் பண்ணுங்க இதையும் பண்ணுங்கன்னு நம்ம கேட்கணும். அதே வாக்கு தத்தமும் இருக்குதுல்ல. யோசுவா 3:5 உங்களை இன்றைக்கி பரிசுத்தம் பண்ணி கொடுங்க, நாளைக்கு அதிசய அற்புதத்தை காண்பீர்கள். ஏன் நம்மளை பரிசுத்தம் பண்ண கொண்டாரு? சங்கீதம் 19 படித்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே 12வது வருஷத்தில் நம்ம துர்க்குணத்தில் நம்ம உருவான அந்த பாவத்திலிருந்து, துணிகரமான பாவத்திலிருந்து நீ வெளியே வான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் நம்ம கர்த்தர் நமக்கு கொடுக்குற கண்டிஷனை நம்ம மறக்கிறோம், கட்டளைகளை மறக்கிறோம், ஆவிக்குரிய கனிகள் வேணுங்கிறோம், வரங்கள் வேணுங்கிறோம். அந்த கனிகளும் வரங்களும் செயல்படுறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு எடுத்து போடணும். நினைச்சு பாருங்க, சபையில் இருக்கிற பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருக்கும் தீபத்தையமாய் மாறணும். பவுலா நம்ம மாறணும்னா கர்த்தர் சொன்ன கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வார்த்தையை படிக்கிற பிள்ளைகளாக மட்டும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மனமாற்றம் வரணுங்க. நம்ம எப்பயுமே பிளஸிங்னே நம்ம கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தா என்றைக்கு நம்மளோட பாவத்தை நம்ம அறிக்கையிடுறது, என்றைக்கு நம்ம நேரம் நிற்கிறது. ஆண்டவர் கேட்பார்ல, நீ இவ்வளோ ஆசீர்வாதத்தை கேட்டேன், இத்தனை வாக்கு தத்துவத்தை கேட்டேன், நான் எல்லாமே கொடுத்துட்டேன், ஆனால் உன்னை சரி பண்ணி எடுத்தியா? என்னை கேட்டார்ல, உனக்கும் எனக்கு இடைவெளி வந்துடக்கூடாது, 3வது மனுஷன் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையாக இருந்தான். அப்போ ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்குது. முன்கூட்டியே சொல்கிறார், இன்னும் என்னை கிட்டி நெருங்கிக்க, நீயும் நானும் தான். அந்த வார்த்தையில் நீங்கள் காதில் அவர் பேசுகிறத கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் யார்கிட்டையுமே பேச மாட்டீங்க. நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. கணவன்கிட்ட பேச மாட்டீங்க, பிள்ளைகிட்ட பேச மாட்டீங்க, மனைவிகிட்ட பேச மாட்டீங்க, உறவுகிட்ட பேச மாட்டீங்க. வீட்டில் செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு, அவங்களுக்கு உண்டான கடமையை மட்டும் செஞ்சுட்டு தனித்தே இருப்பீங்க. நினச்சி பாருங்கள், ஒரு நாளையில் 22 அதிகாரத்தை படித்தே ஆகணும் கட்டாயத்துக்குள்ளே அந்த சத்தம் என்னை தள்ளப்பட்டிருக்கும் என்று சொன்னால், தேவன் நம்மளை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். நம்ம அதில் ரொம்ப ஞானமாக இருக்கணும், ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, 2 சாமுவேல் 6:11 எடுத்தவங்க வாசிங்க. தாவீது அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. 2 சாமுவேல் 6:11 ஏதோ ஓதன் வீட்டில் அந்த பெட்டி இருந்துச்சான். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென் ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தருடைய பெட்டின்னு இருக்குது. நமக்கு கர்த்தரோட வார்த்தை, கர்த்தரோட வார்த்தை எந்த வீட்டிலெல்லாம் இருக்குதோ அந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அதுக்காக ஆண்டவரோட வார்த்தை என் வீட்டில் இருக்குதுன்னு, என் வீட்டுக்குள்ளே பைபிள் இருக்குது, அதனால என்னை ஆசீர்வதிப்பார்னு அப்படி எந்த ஒரு தவறான இருதயத்தில் போயிடாதீங்க. அந்த பெட்டி ஆகிய இந்த பெட்டிக்குள்ளே, அந்த இறுதிய பலகைக்குள்ளே உங்களுக்கு எவ்வளவு வசனங்கள் வார்த்தைகளை தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். வீட்டுக்குள்ளே பைபிள் எல்லாருமே காசை கொடுத்து வாங்கிட்டு போய் வச்சு வசனமோட எல்லாம் மாட்டி, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம், இது கிறிஸ்தவர்கள் வீடு அப்படின்னு எழுதுறது ஒரு பெரிய சாட்சியில் முன்னாடி போட தேவையில்லைங்க. அது கிறிஸ்தவன் வீடு. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் எங்கள் கிறிஸ்தவர்கள் இயேசுவை சாட்சி கொண்டு வருவாங்க. அவங்க இயேசுவை முழுசாக பின்பற்ற முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பின்பற்றுறாங்க. அப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வரணும்னா அந்த ஏதோ வீட்டில் 3 மாதம் தாங்க இருந்தது. அதை பார்த்துட்டு தான் தாவீது என்ன பண்ணார், அவ்வளோ பெரிய ராஜா இனி நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் இருந்தால்
ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு வாங்கிட்டு போனாங்க. அப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம காரியங்கள் எல்லாம் நிறைவேறணும்னா இந்த வேதத்தில் வசனங்கள் வார்த்தைகள் நம்மளுக்குள்ளே இருக்குதுங்க. அது நம்மளை புடமிடும். நீ சரியாயிக்க, உன்னை சரி பண்ணிக்க, இன்னும் நீ சரியான வழியில் நீ போய்க்கோ, அப்படி போனேன்னா உனக்கு எல்லா நன்மையான காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளோட 24 மணி நேரமும் நம்ம செய்கிற நன்மைக்காகவும் நம்மளை என்கரேஜ் பண்ணுவார். நம்ம செய்கிற தீமையும் அவர் சுட்டி காட்டிட்டு வேண்டாம் இதை விட்டுரு அப்படிம்பாரு. ஏன் வேண்டாம் விட்டுருங்கிறாருன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். ஒரு தடவை சொல்லுவார், கேட்கலன்னா விட்டுருவார், 2ஆவது தடவை விட்டுருவார், 3ஆவது தடவை சொல்கிறேன்னா சுத்தமாக தண்ணி தெளிச்சு அவர் விட்டுருவார். ஆனால் கேட்டோன்னு வச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம கண்களுக்கு முன்னதாகவே ஆண்டவர் பார்க்கலாம். ஆமாம், ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? உண்மையிலே இது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பூஸ்டுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். 2027 ஜனவரி தொடங்குறதுக்கு நீ எத்தனை மாதம் இருக்கு? ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், நீ எத்தனை மாதம் இருக்கு? 5 மாதம் இருக்குது. ஆனால் போன மாதமே ஆண்டவர் சொல்லிட்டாரு, 2027 ஜனவரி 1லேருந்து 2027 முடிய ஜனவரி 31 வரைக்கும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி அந்த ஊழியம் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தோடு பேசிட்டாங்க. அதை நினைச்சு பாருங்க. நான் கேட்க, இந்த மாதம் இவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளவு காரியம் இருக்குது, இவ்வளோ ஊழியம் இருக்குது, இந்த வாரம் இதையும் செய்யணும், அடுத்த வாரம் அதையும் செய்யணும், அதுக்கு வார்த்தையை கொடுங்கன்னு ஆண்டவர் அதுக்கு கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், வருஷத்தில் உங்களை நான் எப்படி வைக்க போகிறேன்னு சொன்னார். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு வரும் நாட்களில் என்ன நடக்கணும். அதனால எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, இப்போ இந்த 5 மாதம் நடக்கிற ஊழியமெல்லாம் மறந்து போச்சுன்னா நம்ம செய்யாமல் இருக்க போகிறதில்ல. எப்படா ஜனவரி வரும், எப்போ 2027 தொடங்கும், எப்போ ஆண்டவர் அதை சொன்னதை நம்ம கண்ணில் பார்க்கணும். இது ஏன் ஆண்டவர் நமக்கு என்கரேஜ் பண்ணுறாரு தெரியுங்களா? நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. எதிர்காலத்தில் என் கிருபைக்குள்ளே நீ பிடிச்சிக்கம்மா, என் கிருபைக்குள்ளே நீ வளர்ந்துக்கம்மா, என் ரத்தத்துக்குள்ளே உன்னை கொண்டு வந்துடுமா, என்னுடைய காயத்தை, என் தழும்புகளை எல்லாம் நீ தியானம் பண்ணுமா, உனக்கு எதிர்காலத்தில் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஊழியத்துக்கும் நான் எப்படி வச்சிருக்கிறேன் பாருங்க. உண்மையிலே சொல்கிறாங்க, எதிர்காலத்தில் நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஆண்டவர் நல்லாவே வச்சிருப்பாருங்க. இந்த ஊழியம் ஆண்டவர் வரைக்கும் சாட்சி சொல்லுங்க. நான் இருந்தாலும் இல்லைனாலும் இயேசுவின் நாம ஊழியம் ஆண்டவர் வருகை வரைக்கும் சாட்சி சொல்லுங்க. கண்டிப்பாக வருகை வரைக்கும் சாட்சி சொல்லணும். அநேகர் சாட்சி சொல்லுவாங்க. ஏசப்பா அன்னைக்கு சொன்னதை இன்னும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதனால நான் ஏதோ வீட்டில் இருந்த பெட்டி, அதே பெட்டி இது இறுதிய பலகைக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி பாருங்க, லூக்கா 4:22 இயேசுநாதர் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணி பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த வசனத்தை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறாரே. அப்போ இந்த வேதத்துக்குள்ள என்ன இருக்குது? கிருபையுள்ள வார்த்தை இருக்குது. நம்மளை ஆற்றி தேற்றுகிற வார்த்தை, நம்மளை திருத்துகிற வார்த்தை, நம்மளை போதித்து நடத்துகிற வார்த்தை, நம்மளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, நம்மளை சரிப்படுத்துகிற வார்த்தை, நம்மளை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டுங்கிற எல்லாமே இந்த கிருபைக்குள்ள இருக்குது. அந்த ஜனங்க சொன்னாங்களாம், இயேசுநாதர் போதித்து கொண்டு இருக்கும்போது பிரசங்கத்தை கேட்டுக்கொண்ட ஜனங்க சொன்னாங்களாம், ஐயோ கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறாரே. அதனால தான் அந்த 3 நாள் பாருங்க, அந்த ஜனங்க அப்படியே உட்காந்துட்டாங்க. யாருக்காவது பசி எடுத்ததா, யாராவது தண்ணி குடிச்சாங்க, அதெல்லாம் ஒன்றும் தெரியல, அதெல்லாம் வேதத்தில் போடலை. ஆனால் 3 நாள் முடிஞ்சது அவராக ஜனங்களுக்கு மனதுருகி ஜனங்க சோர்ந்து போய் வீணாக போயிடக்கூடாதுன்னு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பி அடுத்து 12 கூட நிறையா எடுக்க கிருபை செய்தார். அந்த தேவன் தான் கிருபையுள்ள வார்த்தைகளை நம்பி நம்ம கருத்தில் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை நீங்கள் அனுபவம் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை எரேமியா 15:14 சொன்ன பிரகாரம் உட்கொள்வீர்கள் என்று சொன்னால், அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை நம்ம எழுதிய பலகையாக இந்த பெட்டிக்குள்ளே நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தை நம்மளை வாழ்நாள் முழுவதும் சுமக்குங்க. இப்போ எல்லா ஊழியர்களையும் ஆண்டவர் நல்லா எழுதி பிரகாசித்து எல்லா இடத்துலையும் அவர் கூட்டிகிட்டு போய் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இந்த கிருபையுள்ள வார்த்தை அவங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. எவ்வளோ வார்த்தையில் நம்ம நிரம்பி இருக்கிறோமோ அவ்வளோ வார்த்தை
நாட்கள் வர 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 2 சாமுவேல் 3:1 தாவீது வர வர விருத்தி அடைந்தான். தாவீது விருத்தி அடைந்ததுக்கு காரணம் என்ன? சங்கீதம் 119 எடுங்க பார்க்கலாம். அந்த தாவீது வர வர விருத்தி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன? சங்கீதம் 119 147 148 வாசிங்க பார்க்கலாம். இதெல்லாம் சபைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதிகாலையிலே நான் எழுந்து ஆமென். சத்தமிட்டு உம்முடைய வசனத்திற்கு காத்திருந்தேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஞாபகத்துக்கு முன்னே என் கண் குறித்துக் கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழுந்தோன்னே ஏசப்பா இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல போகிறாரு, என்ன வார்த்தை சொல்ல போகிறாரு, என்ன சொல்லி நம்மளை நடத்த போகிறாருன்னு தாவீது அனுதினமும் எழுந்திருச்சான். ஒரு ராஜா அத்தனை பேருக்கு பதில் சொல்லணும். நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற 2 பேருக்கு 4 பேருக்கு பதில் சொல்கிறதுக்கு நமக்கு முடியாமல் உட்காந்துருக்கணும். ஒரு நாட்டை ஆளுகிற ராஜா அதிகாலையில் எழுந்திரிச்சு வசனத்தை கொடுங்க, வார்த்தையை கொடுங்க, இன்றைக்கி எப்படி இதை நடத்தணும்னு கேட்குறாருன்னா நீங்களும் நானும் கேட்கணுமா? கேட்கக்கூடாதா? கேட்கணும். நான் உண்மையிலே சொல்கிறேங்க, அவரை நீங்கள் தேட ஆரம்பிங்க, வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. நம்ம அசந்து தூங்கிட்டாலும் ஒரு வசனத்தை சொல்லி நம்ம டக்குன்னு எழுப்புவார் பாருங்க, அது அந்த நாள் முழுவதும் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அனுப்பான்னு ஒரு சத்தம் கேட்குறான். எனக்கு ஆண்டவர் என்னை அனுப்பிவிட்டாருங்க. நான் இன்னும் அந்த வசனத்தை நினைக்கிறப்பெல்லாம் அழுகிறேங்க. அப்போ கம்பீரத்தோடு நீங்களும் நானும் இந்த சபையை அறுக்கணும்னா, நம்மளை குறித்த தேவ திட்டம் நிறைவேறணும்னா நம்ம கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகளாக மாறணும். அவர் கம்பீரமாக அறுப்பாருன்னு சொல்லி அவர் வசனத்தை கொடுத்துட்டாரு நம்ம பாட்டுக்கு படித்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அது ஏன் எதனால இந்த வார்த்தையை சொன்னார்? இன்னும் எவ்வளோ நாள் நம்ம ஜெபிக்கணும், இன்னும் எவ்வளோ நாள் முழங்கால் போடணும், இன்னும் எவ்வளோ நாள் உபவாசம் இருக்கணும், இன்னும் எப்படி கர்த்தரை தேடணும், இன்னும் எப்படி வேதத்தை தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா தாங்க வரும் நாட்களில் நம்ம கம்பீரத்தோடு அழைக்க போகணும். கண்டிப்பாக வரும் நாட்களில் இந்த ஊழியர் கம்பீரமாக அறுக்குங்க. கண்டிப்பாக அறுவடை செய்யுங்க. இப்போ எப்படி பேதுரு, அந்தவரே நான் வலையை போட்டப்பா, ஒரு மீன் கூட கிடைக்கலப்பா, ராவு முழுவதும் கஷ்டப்பட்டப்பா, ஒருவேளை அப்படி இந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் அழுது கொண்டு இருந்தால் அவர் சொன்ன மாதிரி கீழ்படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 படகும் நிறைய அளவுக்கு வலையவே கிழிச்சு போகிற அளவுக்கு மீன் கிடச்சிது. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டு உதவி செய்யுங்கன்னு பேதுரு கூப்பிட்டது போல இந்த ஊழியத்தில் ஆண்டவர் வரும் நாட்களில் வலை கிழியத்தக்கதாக ஆத்மாக்களை கொடுத்து அடிவடை செய்து ஊழியத்தை அநேக ஊழியர் சேர்ந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு அநேக உடன் ஊழியக்காரங்களை, இதுக்கு அதுதான் அபர்வேஷன், உடன் ஊழியக்காரரை கொடுத்து ஒரு சபையை ஆண்டவர் நடத்துவார் என்று சொன்னார். அப்போ அந்த சபை எவ்வளோ ஒரு நிரம்பின சபையாக இருக்கும். இதெல்லாம் இங்கே வந்து இயேசுநாதர் ஆவியானவர் தான் என்னை பேச வைக்கிறார். இதெல்லாம் எனக்கு வீட்டில் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம செய்ய வேண்டியது அவர் கிருபைக்குள்ளே போயிடணும், அந்த கண்ணீருக்குள்ளே நீங்களும் போயிடணும். ஏன்னா ஒன்று பரிசுத்த ஆவியானவர்களை வளரணும், 2வது ஒரு வார்த்தைக்குள்ளே வளரணும். ஏன் ஆண்டவர் நம்மளை வார்த்தைக்குள்ளே நம்ம வளர சொல்கிறாருன்னா, மல்கியா 2:7 எடுத்து படிங்க. மல்கியாவின் புத்தகம் 2:7. ஏன்னா வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஏன் சபைக்குள்ளே இருக்கணும். ஆசாரியனுடைய உதடுகள் ஆமென். அறிவை காட்ட வேண்டும். ஆமென். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. ஆமென். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ சபையில் ஒரு போதகரோட வாயில் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். நம்ம சபையில் பாஸ்டராக இருக்கிறது பெரிய காரியம் இல்லை. சபையில் சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் செய்கிறங்கிற காரியம் பெரியும் இல்லை. சின்ன ஊழியமாக பெரிய ஊழியமாக எந்த ஊழியம் செய்தாலும் இப்போ பாஸ்டர் இந்த இடத்துல நின்று போதகம் பண்ணி கொண்டு இருக்காருன்னா ஒரு புதுசாக ஒரு 4 பேர் வராங்க. இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஒரு கண்ணீரில் ஒரு ஜெபம் பண்ணணும், ஒரு ஆறுதல் சொல்லணும், வெளியிலேயே 4 பேர் சந்திக்கணும். எங்கள் சர்ச்சில் இப்படி இருக்குன்னு வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிடணும்னா எதை வச்சு கூப்பிடுவீங்க? வேத வசனம் நமக்குள்ளே இருந்தால் தான் அது அவனுக்குள்ளே போக அவன் வருவான். அப்போ எல்லாருக்குள்ளே ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்குறாருன்னா நம்ம நாவல வேத வசனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அந்த வசனம் நமக்குள்ளே இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், அது பெருகி கொண்டே இருக்குங்க. அதனால இப்போ அங்கே 1 ராஜாக்கள் 17:24 எலிசாவுக்குள்ள அந்த வார்த்தை நிரம்பி இருந்ததான். அதே மாதிரி 2 ராஜாக்கள் 3:12 எலியாவுக்குள்ள அந்த வார்த்தை என்ன செஞ்சுதான் நிரம்பி ஜனங்கள் பார்த்தோன்னே சொன்னாங்க, ஐயோ அவர் வாயில் இவர் தேவனுடைய மனுஷன்,
அவர் வாயில் கர்த்தரோட வார்த்தை தாங்க நிரம்பி இருக்கு. அதே அவங்க அசிஸ்டண்ட்டுக்குள்ளேயும் அதுதாங்க இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிற எனக்குள்ள இன்னும் வார்த்தை வர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நான் பலப்படணும். இந்த சபை போதகருக்குள்ள வாயில் கர்த்தரோட வார்த்தை தாங்க இருக்குதுன்னா இந்த சபை போதகர் பலப்படணும். இது பொதுவாக அந்த வார்த்தை எல்லாருக்கும் தான். ஒரு சபைக்குள்ளே போகிறோமா, அந்த பாட்டு கர்த்தரோட வசனத்தில் வளர்றாரா, அந்த வார்த்தையில் வளர்றாங்களா, அந்த சபை கர்த்தருக்கு கீழ்ப்படியுதா, வசனத்தின்படி நடத்துகிறாங்களா, அதை நீங்களும் பார்க்கணும், நாங்களும் பார்க்கணும். சும்மா எல்லாமே சொல்லி தட்டி கொடுத்துட்டு போயிடக்கூடாது. ஏன் இது ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கிருபைக்குள்ளே வளரணும்னா கடைசியாக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த எச்சரிப்பின் சத்தம் என்னன்னு இப்போ நீங்களே வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:12 அந்த 16 வரைக்கும் கொஞ்சம் சத்தமாக சீக்கிரம் வாசிங்க, அதை முடிச்சிடலாம். இந்த கிருபிக்குள்ள ஒரு சபை வளரணுங்க. 1 தீமோத்தேயு 4:12-14. தீமோத்தேயுக்கு பவுல் அவ்வளோ அழகாக எழுதுகிறார். தீமோத்தேயுவே, நீ ஊழியம் செய்யணுமா, நீ சபையை ஆமென் 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 நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. ஆமென் வருமானமும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு. ஆமென் இவற்றாகிய சத்தத்தால் உங்கள் கைகளை வைத்தபோது ஆமென் தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட பலத்தை பற்றி அசதியாய் இராதே. ஆமென் ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ சபையை நடத்துறது பெரிய காரியம் இல்லை, உன் இளமையை குறிச்சு. அது சின்ன வயசோ பெரிய வயசோ, ஆண்டவர் பாருங்கள 80 வயசும் வாலிபன் தான், பெரியவங்களும் வாலிப பிள்ளை தான். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும் அந்த சபை எப்படி இருக்கணுமா, நம்ம சாட்சி கரெக்டாக இருக்கணும். மற்றவங்க பார்த்து நம்மளை ஒரு மாதிரி அசட்டையாக பேசுகிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அசட்டையாக இருந்துடக்கூடாது. அன்பாக இருக்கணுமா, பொறுமையாக இருக்கணுமா, இந்த வாசிக்கிறது கரெக்டாக இருக்கணுமா, நம்ம தேர்தலை மற்றவங்க பார்த்து நமக்கு சாட்சி சொல்லணுமா. முதியோர்கள் நம்மளை ஆசீர்வச்சிருந்தாங்கன்னா அந்த வரத்தை குறித்து நம்ம அசதியாக இருந்துடக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். அந்த 15 படிங்க. 1 தீமோத்தேயு 4:15. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இதை தேர்றதை மற்றவங்க பார்த்து சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த வசனத்தை நினச்சி சிந்திச்சுட்டு ஆண்டவரே இதுபடி இருங்க. அப்போ இந்த நாளில் சபையில் வந்த பிள்ளைகளாகிய நீங்களும் சரி, இந்த சபை போதவர்களும் சரி, நானும் சரி, நம்ம என்ன செய்யணும்னா இந்த நாளில் இருந்தே அவர் கிருபைக்குள்ளே நம்ம வளரணும். 2வது ஆவியின் நிறைவுல நம்ம வளரணும். 3வது இந்த வேத வசனம் என்ன சொல்லுதோ அதில் நம்ம வளரணும். ஏசப்பா போல முழுசும் நம்மளால் மாற முடியலனாலும் வேதத்தில் வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணும். 1000 பாட்டு பாடுறாங்க, 1000 தடவை 1000 மணிக்கணக்கில் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வசனத்தோடு நம்ம நடக்கணுமா, இந்த வார்த்தையோடு நம்ம நடக்கணுமா? உண்மையில் எனக்கு சொல்லப்போனால் மரித்த தாமஸ் ராஜ் ஐயாவங்க பாஸ்டர் அழைப்பில், சுவிசேஷ அழைப்பில் நிறைய பேர் இருக்காங்க. பாஸ்டர் அழைப்பில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னா தாமஸ் ஐயாவை தான் நான் சொல்லுவேன். அவர் சண்டை ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ 9 மணிக்கு பலிபீடத்துக்கு வராருன்னா காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரோ தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு அதிகாரத்தை இயேசுநாதர் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு சொன்னாங்க 1 ராஜாக்கள் படி, நான் நினச்ச 1 ராஜாக்கள் ஒரு அதிகாரம் 22 அதிகாரம் படிக்க சொன்ன மாதிரி ஒரு தடவை அவர் கொலை செய்யலாம் எதே சொன்னார். 4 அதிகாரம் இருந்துதான் 4 வரி வரியாக படித்து போட்டு தான் பலிபீடத்துக்கு வந்தாங்க. அவர் ஆல்ரெடி பிரசங்கம் ரெடியாக இருக்குது, ஆனால் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா படிக்க சொன்னாங்க. அப்போ நம்ம வசனத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் சபை அப்படி மாறி இருந்துங்க. கர்த்தர் நமக்கு 1000 ஆசீர்வாதங்களை வச்சுருக்காரு. கேட்டாலும் கொடுப்பார், கேட்காட்டியும் கொடுப்பார். என் பிள்ளை எனக்காக நிற்கிதுன்னு. ஆனால் அவருக்காக நம்ம நிற்கணும்னா, அவருக்காக நம்ம வேலை செய்யணும்னா, நம்ம தேவை மற்றவங்க தெரியணும்னா, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னா, நம்ம சரீரத்தை குறித்தோ, நம்ம வாழ்க்கையை குறித்தோ, நம்ம குடும்பத்தை குறித்தோ மற்றவங்க ஒன்றும் சொல்லாமல் இருக்கணும்னா நம்ம இந்த வேதத்தில் தேரணுங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொன்னார், நீ இதில் தேரணுமா, எச்சரிக்கையாக இருக்கணுமா, நீ சரியாக இருக்கணுமா, உன்னை குறித்து சாட்சி சொல்லணுமா, உண்மை உள்ளவன் என்று எண்ணி எனக்கு ஊழியத்தை
ஆண்டவர் உனக்கு அடுத்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டார் தீமத்தேவு, அதனால் உனக்கு நான் எழுதுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்மளை நம்பி ஒரு சின்ன காரியம் பெரிய காரியம் ஆண்டவர் எதை கொடுக்குறாரோ அந்த காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணுமா, நம்ம என்ன செய்யணும், அந்த வேத வசனத்தில் வளரணும். அப்போ இந்த நாளில் நீங்கள் எதையை கேட்குறீங்களோ கேட்கலையோ, இந்த 1 தீமோத்தேயு 4:12 to 16 வேத வசனத்தை வீட்டில் போய் தயவு செய்து படித்து, ஆண்டவரே அதுபடி என்னை நடத்துங்க, நான் தேரணும் ஆண்டவரே, நான் வளரணும் ஆண்டவரே, நான் எச்சரிக்கையாக இருக்கணும்ப்பா, நான் அசட்டையாக இருந்துடக்கூடாதுப்பா, உங்களோட வருகை வரைக்கும் நான் கரெக்டாக இருக்கணும்ப்பா, நான் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். அப்படி எழுந்து நிற்போமா, அந்த கிருமிக்குள்ளே இன்றைக்கி என்னை கொண்டு போகணும்ப்பா. சபை அதில் தான் வளரணும். வசனத்தில் வளராத எந்த பிள்ளையும் எதுலேயுமே வளர முடியாதுங்க. ஆமாம், நான் அடித்து வாழ்நாள் முழுவதும் நான் சொல்லுவேன், இந்த வசனத்தில் நம்ம வளரலைன்னா எதுலேயுமே வளர முடியாதுங்க. வசனம் தாங்க நம்மளை பாதுகாக்குது. இப்போ நான் உனக்கு முன்னே போய் போனதானே செவ்வையாக்குவேன்னு சொல்கிறாரு, அது எது? வசனம் தான். உனக்கு அதிசயத்தை செய்வேங்கிறது வசனம் தான். உனக்கு சுத்த இருதயத்தை கொடுப்பேங்கிற வசனம் தான். உன்னை சரி பண்ணிக்கேன்னு சொல்கிறது வசனம் தான். உன்னை நான் சீர்படுத்துவேங்கிறது வசனம் தான். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரி ஆக்குவாங்கிறது வசனம் தான். எல்லாமே வசனம் தாங்க. நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி அவரோட வருகையில் நீங்களும் நானும் நிற்கணும். அப்படின்னா நீங்கள் தயவு செய்து வசனத்தில் வளருகிற பிள்ளைகளாய் மாறுங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, புரியுதோ புரியல, அதை உட்காந்து கொஞ்ச நேரம் படிங்க. படிச்சுட்டு ஏசப்பா இது எனக்கு தெரியல, இது எனக்கு புரியல, ஆனால் எனக்கு கற்றுக் கொடுங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுங்க. கர்த்தர் அதுபடியே உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை மூடுவோமா. ஆண்டவரே இந்த நாளில் உங்கள் கிருபையுள்ள வார்த்தைக்குள்ள, ஆண்டவரே அந்த ஜனங்க சொன்னாங்க, ஐயோ கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறாரேன்னு சொன்னாங்கப்பா. அதே போல் இந்த கிருபையுள்ள வார்த்தைக்குள்ள நாங்கள் போகணும்னா யோவான் 15:17 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கப்படும் சொன்னீங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் இது வரைக்கும் கேட்டோம்ப்பா, கேட்டதையும் கொடுத்தீங்க, கேளாதையும் கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆனால் உங்கள் கிருபையை கொடுத்துருங்கப்பா. இந்த வேத வசனத்தை வாசித்து 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 அதில் வளர்கிற கிருபையை கொடுங்கப்பா. எங்களுக்கு 1000 வேலை இருக்கும், குடும்ப வேலை இருக்கும், பிள்ளைகளை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், உலக வேலை செய்யணும், எல்லாருக்கும் பதில் சொல்லணும். ஆண்டவரே 1ஆம் தேதியானா காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், உடம்பு சரியில்லைன்னா ஆண்டவரே மருத்துவமனை தேவையை சந்திக்கணும், கடைக்காரன் வந்தால் பதில் சொல்லணும், எங்களையும் கவனிக்கணும், எங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கவனிக்கணும். இத்தனையும் கவனிக்கிறதுக்கு நீங்கள் கிருபையும் பலனையும் இங்கே கொடுத்துருப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாம் கொடுத்தீங்க, நன்றி அப்பா. ஆனால் அந்த வேத வசனத்தில் வளர்கிற கிருபையை கொடுங்க. அதை கேளுங்க. நீங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஆண்டவரே இந்த வேத வசனத்தில் இந்த வார்த்தையில் ஆண்டவரே வளர்கிற கிருபையை கொடுங்கப்பா. ஆசாரியர் உடனே வேதத்தை தேடுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. எங்கள் வாயில் உங்கள் வார்த்தையை ஜனங்க எதிர்பார்ப்பாங்கப்பா. அதுக்கு உங்கள் வருகை வரைக்கும் நாங்கள் அதில் நிலச்சி நிற்க கிருபை கொடுங்கப்பா. ஒரு நாள் யார் எங்களை பார்த்து ஒரு அசால்ட்டாக நிர்விசாரமாக எதுவும் சொல்லிவிடாதபடி எங்களை ஆவியிலே அன்பில் விசுவாசத்தில் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா விதத்திலும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் வார்த்தையில் இந்த நாளில் நீங்கள் பலப்பட போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. 2 தீமோத்தேயு 2:1 வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த கிருபையில் ஆண்டவரே பிள்ளைகளும் நாங்களும் பலப்படட்டும் அப்பா. வருகிற வாரத்துக்குள்ள ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையில் கொஞ்சமாவது அதை நாங்கள் படித்து வளர ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொருவரும் கேளுங்க வாக்க, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். ஒவ்வொருவரும் உங்கள் கையை தலைமையில வச்சு கேளுங்க. ஆண்டவரே அந்த கிருபையை எங்களுக்கு கொடுங்கப்பா. உங்கள் வசனத்தில் வளருகிற கிருபையை கொடுங்க. அந்த வசனத்தில் வளர்ந்தா தான் ஆண்டவரே நம்ம நன்மை செய்யணுமா தீமை செய்யணுமா கெட்டு போகிறோமா பின்மாற்றமாய் போகிறோமான்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன் எனக்கு ஆவியானோட அபிஷேகம் இல்லை, ஏன் குறைஞ்சு போகுதுன்னா ஆவியானவரே சொல்லியிருக்காரு. வேத வாக்கியங்களால் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட நினைச்சு நிற்கணும்னா இந்த வேத வசனம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ரயில் தண்டவாளம் 2 சரியாக இருந்தால் தாங்க கரெக்டாக ஓடும். மாட்டு வண்டியோட சக்கரம் 2 சரியாக இருந்தால் தாங்க கரெக்டாக ஓடும். அதே போல் வேத வசனமும் ஆவியானவர் 2 ஒன்றோட ஒன்றா கரெக்டாக இருந்தால் தாங்க நமக்கு தேவன் வரும் நாட்களில் நம்மளை கலங்கரை விளக்கமாக நம்மளை வைக்கணுமா.
எங்களுக்கு உங்கள் கிருபைக்குள்ள நாங்கள் பலப்படணும். உங்கள் கிருபைக்குள்ள பலப்படணும். ஆவியிலையும் சரி, வார்த்தையிலையும் சரி, விசுவாசத்திலையும் சரி, நடக்கையிலையும் சரி, பேச்சிலையும் சரி, ஆண்டவரே நாங்கள் சரியாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்கிறதே உங்கள் கிருபையில் நிற்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்துங்க, வார்த்தையில் பலப்படுத்துங்கப்பா. இந்த வசனம் ஆண்டவரே எங்கள் இருதயத்துக்குள்ள நீர் பதித்திருக்கிறேன், நன்றி. இதை ஒருவரும் வழியருகே விதைக்கப்பட்ட விதையா யாரும் போட்டுட்டு போயிடக்கூடாதப்பா. நல்ல நிலத்தில் விதைத்த விதையா அவங்க இருதயத்துக்குள்ள அப்பப்போ சொல்லுங்க, என் கிருபை வேணும்னா நீ வேதத்தை படி, என் கிருபை வேணும்னா வசனத்தை படி, என் கிருபை வேணும்னா இதில் என்ன சொல்லணும் அதுபடி நடன்னு சொல்லி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அதற்குள்ளதாக ஆண்டவரே நீர் நடத்த போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. உங்களுடைய கல்வாரி அன்பு, உங்களுடைய கல்வாரி அன்பு இந்த ஒரு விஷயங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டுமாப்பா. இந்த கல்வாரி அன்பு ஒரு விஷயம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ராஜா. உங்கள் ரத்தம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுவதாக ராஜா. இந்த வேத வாசனம் இந்த இருதயத்தில் நிற்காதபடி, எங்கள் சிந்தனையில் நிற்காதபடி ஆண்டவரை அலைமோதுகிற எல்லா சோதனைகளில் இருந்து ஆண்டவரே எங்களை வெளியே கொண்டு வாங்கப்பா. அதில் நடக்க கிருபை கொடுங்க. சத்திரி ஒரு நாளும் ஆண்டவரே வேத வசனங்களை திரும்பி போடாதபடி உங்களுடைய சிந்தையில் ஆவியில் நினைவில் நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. நீ செய்த அற்புதத்திற்காக நன்றி. எங்களோடு கூட இருங்கப்பா. ஆண்டவரே மீண்டும் நாங்கள் தொடர்ந்து செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் நடக்கிற அந்த மிஷினரி ஊழியத்தை கூட ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த மிஷினரிகளுக்காக ஜெபிக்க ஆண்டவரே இந்த ஆலயத்தை நீர் திறந்து கொடுத்தீர், அதற்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. வரும் நாட்கள் ஆண்டவரே இது பல மடங்கு ஆண்டவரே நீர் பெருக செய்ய போகிறீரே, நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் வார்த்தையில் வளர எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா கனமும் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.